Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம immunization பற்றி பார்க்கலாம். First of all, immunizationக்கும் vaccinationக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். immunization அப்படின்னா தமிழில் நோய் தடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா we have to administer a ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடி. இந்த ப்ராசஸ்க்கு பேர் இம்யூனைசேஷன். இதே இது வேக்சினேஷன் அப்படிங்கிறது தமிழில் தடுப்பூசின்னு சொல்லுவோம். அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are inoculating a vaccine into the body. ஊசி போட்டுக்கிறோம். எதுக்குன்னா to prevent a disease. இப்போ இந்த immunization and vaccination இது ரெண்டுத்தில் one effective way என்ன to control the spread of infection is to strengthen the host defense. அதாவது host அப்படிங்கிறப்போ நாம டிசீஸ் வருது, நோய் நம்மளை தாக்குது அப்படின்னா நம்மளை தான் தாக்கும், ஹோஸ்ட் நம்மளை தான் தாக்கும். அப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டமை, நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோய் தாக்கலும் இருக்காது. அப்போ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்யூனைசேஷன் பண்ணுறோம். இம்யூனைசேஷனுங்கிறது நோய் தடுப்பு, அது பண்ணுறோம். விச் இஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட் எஃபெக்டிவ் வெப்பன் ஆஃப் மாடர்ன் மெடிசன். இப்போ இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அப்படின்னு குழந்தைங்களுக்கெல்லாம் போடுறாங்க. பிறந்ததுலேருந்து இந்தந்த டேஸ்க்கு அப்புறம் இந்த மந்த்துக்கு அப்புறம் இந்த இயருக்கு அப்புறம் போடுறாங்க அந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது. ஒரு கம்யூனிட்டியில் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் இம்யூனைஸ்ட் ஆகியிருந்தாங்க அகெயின்ஸ்ட் டிசீஸ்க்கு, அவங்க போட்டுக்கிட்டாங்க நோய் தடுப்பு அந்த இது போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா 80% போட்டுக்கிட்டாங்க. the rest 20% of the people போடலை அப்படின்னாலும் the rest 20% பீப்புளுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா இந்த 80% பீப்புள் அவங்களோட இம்யூனைசேஷன் போட்டுக்கிட்டதுனால அந்த டிசீஸ் அவ்வளவா ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ ரிமைனிங் 20% போடாதவங்களுக்கும் பெனிஃபிட்டடாக ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வேக்சின் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். வேக்சின்ங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒன்று லிவிங் மைக்ரோஆர்கானிசம், அப்படி இல்லைன்னா கில்டு மைக்ரோஆர்கானிசம், இல்லைனா அந்த மைக்ரோஆர்கானிசத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், இதை வச்சு தான் வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேக்சினை வச்சு we are preventing or treatmenting a disease. ஒரு டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டியோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காண்டியோ அந்த வேக்சினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வேக்சின் 2 டைப்ஸில் இருக்குது. லைவ் வேக்சின் அண்ட் கில்டு வேக்சின். லைவ் வேக்சின் அப்படின்னா அப்போ அந்த வேக்சினில் லைவான மைக்ரோஆர்கானிசம் இருக்கும், ஆனால் அந்த மைக்ரோஆர்கானிசம் வீக்கண்டாக இருக்கும். ஸோ லைவ் வேக்சின் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அ லிவிங் ஆர்கானிசம். ஒரு லைவான ஒரு மைக்ரோஆர்கானிசம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த மைக்ரோஆர்கானிசமான பேத்தஜனை வீக்கன் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு பர்சனுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஜி வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின். நெக்ஸ்ட்டு கில்டு வேக்சின் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். இந்த வேக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, அந்த மைக்ரோஆர்கானிசமான பாக்டீரியா இல்லைனா வைரஸை ஹீட் ஆர் கெமிக்கல் கொடுத்து கில் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரி டோஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா இட் ஃபாலோட் பை அ பூஸ்டர் டோஸ். Example for the killed vaccine are typhoid vaccine, cholera vaccine and pertussis vaccine. ஓகே, நெக்ஸ்ட் டூ என்ன, இந்த வேக்சினேஷன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். ஸோ ஃபஸ்ட்டு வந்தக்கூடிய வேக்சினேஷன் என்னென்னா ஜெனீரியன் வேக்சினேஷன். ஸோ அக்கார்டிங் டு த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, ஜெனீரியன் வேக்சினேஷன் அப்படிங்கிறது இட் எலிமினேட்டட் த ஸ்மால் பாக்ஸ். சின்னம்மை அப்படிங்கிற அந்த ஸ்மால் பாக்ஸ் எலிமினேட் பண்ணிச்சு totally from the human population. Next, know your scientist. Louis Pasteur அப்படிங்கிறது 18th centuryல French chemist and microbiologist இருந்தார். இவர் தான் வேக்சின் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. இவர் எந்தெந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக வேக்சின் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், காலரா, ஆந்த்ராக்ஸ், இந்த 3 இதுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பற்றி பார்க்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இந்த இயர் 1970 இவங்க ஒரு இம்யூனைசேஷன் ஷெட்யூலை கொடுக்குறாங்க சில்ட்ரனுக்காண்டி. அந்த ஷெட்யூல் தான் ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரீஸ் இதை கேரி அவுட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அந்த டேபிளர் காலம் பார்க்கலாம். இதுதான் இந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் டேபிள். நியூ பார்ன்லேருந்து ஆரம்பித்து அண்ட் ஏஜ் 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. நியூபார்ன் கொடுக்கக்கூடிய வேக்சின் பிசிஜி, டோசேஜ் ஃபர்ஸ்ட் டோஸு. அடுத்து நியூபார்ன்லேருந்து 15 days, 15th day ஓரல் போலியோ கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் டோஸு. அடுத்து 6th week டிபிடி அண்ட் போலியோ ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கணும். 10th week டிபிடி அண்ட் போலியோ ஃபர்ஸ்ட் டோஸு. அடுத்து 14th weekக்கும் டிபிடி அண்ட் போலியோ ஃபர்ஸ்ட் டோஸு. அப்புறம் 9 to 12 monthsல மீசல்ஸ்க்குரிய வேக்சின் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் டோஸ். அடுத்து 18 to 24 months இந்த மந்த்துக்குள்ளே டிபிடி அண்ட் போலியோ ஃபர்ஸ்ட் டோஸு. அடுத்து 15 monthலேருந்து 2 yearsக்குள்ளே எம்எம்ஆர் வேக்சின் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் டோஸ். நெக்ஸ்ட் 2 to 3 yearsக்குள்ளே டிஏபி இதை கொடுக்கணும்,
2 டோசஸ் கொடுக்கணும் அட் 1 மந்த் கேப், 1 மாத இடைவெளியில் 2 டோஸு. அடுத்து 4 to 6 இயர்ஸில் வந்து டிடிஎன் போலியோ கொடுக்கணும் செகண்ட் பூஸ்டர். அடுத்து 10th இயர் 10வது வயசில் டிடிஎன் டிஏபி ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கணும். அடுத்து 16th இயரில் வந்து டிடி அண்ட் டிஏபி செகண்ட் பூஸ்டர் கொடுக்கணும். இப்போ ஒரு சில வேக்சின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேக்சின் பிசிஜி வேக்சின் பெசிலஸ் கால்மெட்டி குரின். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணது 2 ஃப்ரெஞ்ச் ஒர்க்கர்ஸான கால்மெட்டி அண்ட் குரின் இந்த இயர் 1908 to 1921. இந்த பெசிலை அப்படிங்கிறது, இந்த பெசிலஸ்ன்னு இருக்கு இல்லையா, பி அப்படிங்கிறது இட் இண்டிகேட் ஃபார் பெசிலஸ். இந்த பெசிலை அப்படிங்கிறத வீக்கன் பண்ணி அதை வந்து இம்யூனைசேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் டியூபர்குலோசிஸ். நெக்ஸ்ட் வேக்சின் வந்து டிபிடி. இது வந்து ட்ரிபிள் வேக்சின்னு சொல்கிறோம். அதாவது இந்த வேக்சின் வந்து இட் இஸ் அ கம்பைன்டு வேக்சின். எதுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னா டிப்தீரியா, பெர்டியூசிஸ் அதாவது ஊஃபிங் காப் அண்ட் டிடானஸ், இந்த 3 இதுக்குமே அகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய இந்த வேக்சின் தான் வந்து டிபிடி ட்ரிபிள் வேக்சின் அப்படிங்கிறது. அதனால் இந்த கம்பைன்டு வேக்சின்னு சொல்கிறோம். அடுத்து எம்எம்ஆர் அப்படிங்கிறது மம்ஸ், மீசில் அண்ட் ருபல்லா. ஸோ இது இந்த வேக்சின் இட் கிவ்ஸ் அ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அ வைரல் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு டிடி. இது வந்து இட் இஸ் அ டியூவல் ஆன்டிஜன் ஆர் அ காம்பைன்ட் ஆன்டிஜன். இட் கிவ்ஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த டிப்தீரியா அண்ட் டிடனஸ். ஸோ இதில் வந்து டிப்தீரியா அண்ட் டிடனஸ் 2 மட்டும் இருக்கிறதுனால நம்ம டிடி டியூவல் ஆன்டிஜன் ஆர் கம்பைன்ட் ஆன்டிஜன்னு சொல்கிறோம். அடுத்து டிடி டிடனஸ் டாக்ஸாய்டு. இட் இஸ் த டாக்ஸின்ஸ் ஆஃப் டிடனஸ் பாக்டீரியா. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இம்யூனைசேஷன்னா என்ன, வேக்சின் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், இம்யூனைசேஷன் ஷெட்யூல் இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த சாப்டரும் இங்கே எண்ட் ஆகுது. அண்ட் செகண்ட் டேர்ம் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஆல்சோ எண்ட் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டோடைய 3rd டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9 ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு செகண்ட் டேர்ம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் see it. Don't forget to subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.